திருமுருகன் காந்தி பேசாததா? பெரியாரை அதிகமாக விமர்சிச்சது திமுக தான் வச்சிருக்காரு. அதுக்கு என்ன பதில்? அவர் வெங்காயம் படம் எடுத்தாரு, அதனால வெங்காயங்களுக்கு ஆதரவா பேசுறாப்ல. நமக்கு அது ஒண்ணும் இல்ல. போராட்டம் தொடங்க இருக்கிறது. அண்ணன் சிவவீரபாண்டியன் எங்க அப்பா மணியரசனோட பேசின மாதிரி 2 மேசையை போடுங்க, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க, நீங்க கேளுங்க, நான் பதில் சொல்றேன். அதுல யாரு இருக்கிற மாதிரி தெரியலையே. இருக்கிற மாதிரி இருந்தா விவாதத்துக்கு வந்திருப்பாங்க. நான் தமிழர் உங்க கட்சி என் தாத்தனோட இது, தமிழ் தந்தையோட இது, ஒவ்வொரு தமிழனுக்கும் உரிமையுடையது. அந்த பெயரை நான் தமிழன் நான் தமிழர்னு பேர் வைக்கிறதுக்கு யார்கிட்ட போய் வாங்கணும்? போராட்டம் தொடங்க இருக்கிறது. பெண் தோழர்கள் முன்னாடி வாங்க, ஆண் தோழர்கள் பின்னாடி போங்க. ஆண் தோழர்கள் பின்னாடி போகணும். ஆண் தோழர்கள் பின்னாடி போங்க. ஆண் தோழர் பின்னாடி அணியப்படுத்துங்க பெண் தோழர்களை. நீ தப்பு தவறுன்னா எது தவறுன்னு சொல்லணும், எது தவறுன்னு சொல்லணும். வேற ஆதாரங்கள் இருக்கு. அது நீங்க ஆதாரங்க உங்களுக்கு எதுக்கு? நீங்க தான் வழக்கு போட்டிருக்கீங்கல்ல, கேட்பாங்கல்ல, அப்ப காட்டுவோம்ல. அப்ப எதை வச்சு பேசுனா என்னங்கறத சொல்லுவோம்ல. நான் தான் கேக்குறேன், திருமுருகன் காந்திக்கு நான் என் தம்பி தங்கச்சிகள் இருக்கிறாங்க, அவங்களை கூப்பிட்டு பேச சொல்லுங்க. நீங்க உங்க திருமுருகன் காந்தி பேசாததா? பெரியாரை அதிகமாக விமர்சிச்சது திமுக தான் வச்சிருக்காரு. அதுக்கு என்ன பதில் இருக்கு? அது அவங்க பேசுவாங்க, தேவைக்கேற்ப பேசுவாங்க. அவர் யாரு? முதல்ல அவர் யாரு? 15 வருஷம் எங்க போய் படுத்துக்கிட்டாரு. இவர் எதுக்கு அதை போட்டோ வெட்டி ஒட்டி கொடுக்கணும்? அதுக்கு தேவை என்ன? எங்க இருந்து எடுத்தாரு அந்த படத்தை, எப்படி வெட்டி கொடுத்தாரு சொல்லுங்க. அவர் என்னை முதல்ல நேர்ல பாத்துக்காரா, பேசிருக்காரு. எங்க வர சொல்லி கூட்டிட்டு வாங்க வர. அவர் எப்ப என்னோட பேசிருக்காரு பாருங்க. வன்னியருக்கான 10.5 இடஒதுக்கீட்டை நான் ஆதரிச்சு பேசும்போது அவர் பேசுறாரு, என்ன வன்னிய மக்கள் கூட இருங்கன்னா விட்டுறாதீங்கன்னு பேசுவாரு. சரி தம்பி சரி தம்பி. அவர் வெங்காயம் படம் எடுத்தாரு, அதனால வெங்காயங்களுக்கு ஆதரவா பேசுறாப்ல. நமக்கு அது ஒண்ணும் இல்ல. எத்தனை பேர் எடிட் பண்ணீங்க? அதை எத்தனை பேர் எடிட் பண்ணி? எங்க பெரிய எடிட்டரா நீங்கெல்லாம்? என்ன டிடி விஜயனா இல்ல ஸ்ரீகர் பிரசாத்தா? நீங்கெல்லாம் என்னடா காமெடி பண்ணிட்டு அழைக்கிறீங்க? 15 வருஷமா எங்க படுத்திருந்தா அந்த படம் முதல்ல ஆனந்த விடன்ல வந்ததுல அப்பவே சொல்ல வேண்டியதானே? உங்க பெரியார் மேல அடி விழுந்தவன இங்க பிரபாகரன் போயின்னு வர. நீ அதான் மோதுறதுன்னு ஆயிடுச்சே. பெரியாரா பிரபாகரன்? நான் மோதி ரெண்டி தானே பூரா குறுக்க வரேன். போறோம் எங்க அண்ணன் தம்பி மாமச்சின்னு சித்தப்பன் பெரியப்பனா இருக்கிறதுனால கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்குது. மெயின் பிராஞ்சே பேசாம இருக்கு, ஹோல்சேல் டீலரே பேசாம இருக்கப்பல. நீங்க பெட்டி கடைக்காரங்க இவ்வளவு துள்ளி வரீங்க, பிராஞ்ச் ஆபீஸ் எவ்வளவு பேசுறீங்க? நீங்க மெயின் ஆள வர சொல்லுங்க, எங்க ஐயா வீரமணிய பேச சொல்லுங்க. நான் ஒவ்வொன்னா எடுத்து வச்சு இதே மாதிரி ஊடகத்துல அல்லது பொதுக்கூட்டத்துல பேசுறேன். அதுக்கு நீங்க பதில் பேசினாலும் சரி, என்னோட இல்ல அண்ணன் சிவவீரபாண்டியன் எங்க அப்பா மணியரசனோட பேசின மாதிரி 2 மேசையை போடுங்க, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க, நீங்க கேளுங்க, நான் பதில் சொல்றேன். அதுல யாரு இருக்கிற மாதிரி தெரியலையே. இருக்கிற மாதிரி இருந்தா விவாதத்துக்கு வந்திருப்பாங்க. அவதூரை தவிர வேற ஏதாவது இருக்கா? அவதூரை தவிர இந்த குளத்தூர் மணிங்கிறவரு நான் மதிக்கிற ஒரு பெரியவர், பெரிய மனுஷன், அண்ணங்கிறத தவிர வேற மூத்தவருங்கிறத தவிர வார்த்தை சொல்லுவாங்க. ஆனால் நாம் தமிழருங்கிற ஒரு கட்சி பேரை வாங்குறதுக்கு சோவை ஐயா குருமூர்த்தி கூட்டிட்டு போய் காலில் விழுந்து அதான் சீப்பாதித்தனார் சிவந்தி ஆதித்தனார்கிட்ட போய் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்றீல. இதெல்லாம் ஒரு வாயை திறந்தா பொய்யை தவிர அந்த திராவிட புரட்டு புழுகர்கள் என்ன பேசிருக்கீங்க? நாம் தமிழர் உங்க கட்சி என் தாத்தனோட இது, தமிழ் தந்தையோட இது, ஒவ்வொரு தமிழனுக்கும் உரிமையுடையது. அந்த பெயரை நான் தமிழன் நான் தமிழர்னு பேர் வைக்கிறதுக்கு யார்கிட்ட போய் வாங்கணும்?
ஐயா சோவுக்கும் குருமூர்த்திக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் சம்பந்தம் இருக்க அடிப்படை அறிவோட பேசிருக்கீங்களா? அதையாவது இது எத்தனை நாளைக்கு இந்த கதையை கட்டுக்கதையை விடுவீங்க? நான் எதிர்த்து உங்களை பேச மாட்டேங்கிற ஒரே இதனால தானே உங்க கூட இருந்து வளர்ந்தவங்கிறதுனால உங்க மேல பெரிய அன்பும் மதிப்பும் வச்சிருக்கேங்கிறதுனால தானே இவ்வளவு பேரும் போயிட்டு இருக்கீங்க. உண்மையிலேயே சோகம் சுப்பிரமணியம் இந்த குருமூர்த்தி வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாங்களா? நாம் தமிழர்னு ஒரு கட்சி பேரை உங்களுக்கு தெரியும், அதான் சான்று இருக்கா? சான்று சோக்கால் சான்று என்கிட்ட கேட்குறீங்க, நீங்க சான்று வச்சிருக்கீங்களா?